எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட் தொடங்கின உடனே வேலை காமிச்ச நிஃப்டி ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் வேகமாக கீழே இறங்கிருச்சு. என்ன காரணம்னா வளைகுடாவில் ஒரு நாட்டில் சிறிய பதற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்துட்டதுனால. ஆனால் உண்மைக்கு போய் எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய நாட்டில் பெருசாக உலகளவில் பொருளாதாரத்தை பாதிக்கிற மாதிரி க்ரூட் ஆயிலோ அல்லது நேச்சுரல் கேஸோ அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணல. அவங்ககிட்ட அதிகமாக அக்ரிகல்ச்சர் அது போன்றதாக இருக்குது சிறிய நாட்டில். இந்த மாதிரி ஒரு சிவில் வார் வந்து அமெரிக்காலேயோ ரஷ்யாலேயோ வந்ததுனா தான் மொத்தமாக கும்பா பாடிரும், எல்லாரது பணமும் கும்பா ஆயறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி அமெரிக்காவிலேயோ ரஷ்யாலேயோ இந்த மாதிரி சிவில் வார் வந்ததுனா தான் நான் என்னுடைய பொசிஷனை குறைச்சிக்குவேன், இல்லைன்னா ஹெட்ஜிங் மாதிரி பண்ணி வச்சுக்குவேன். மற்றபடி இந்த சிறிய நாட்டில் ஏற்பட்ட பதட்டம் என்பது உலகளவில் மார்க்கெட்டை பாதிக்குமா, நம்மளுடைய நிஃப்டி அப்படியே கீழே இறக்குமா அப்படின்றதுக்கு இப்போதைக்கு கம்மியான வாய்ப்புகள் தான் உள்ளது. இன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமான நியூஸ் என்னன்னா, சொந்த காசில் சூனியை வச்சு 8% கிராஷ் ஆன கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நியூஸ் தான் இன்னைக்கு டாப்ல போயிட்டு இருக்கு. 8% இறங்கியிருக்கு. என்ன காரணம்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட போறீங்க, இங்கே பாருங்க அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதமெல்லாம் வாடகை கொடுக்கறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா உடனே அவர் பயந்துக்குவார். ஹாத்தாடி என்னங்க சொல்கிறீங்க அப்படிம்பார். அது மாதிரி தான் மார்க்கெட் இன்னைக்கு பயந்துக்குச்சு. ஏன் இன்னைக்கு 8% இறங்குச்சுன்னா, அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் கொடுக்குறாங்க. என்னென்னு கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி டிமாண்டு கொஞ்சம் குறைச்சலாக தெரியுது. அப்படி இருந்தாலுமே நாங்கள் க்ரோத்தில் தான் இருக்கோம், பட் இருந்தாலும் இன்னுமே க்ரோத் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பிஸ்னஸ் கண்டிஷன்ஸ் அப்டேட் பண்ணாங்க. அது வந்து மார்க்கெட்டுக்கு சிறிய அளவில் பயமுறுத்தி 8% இறக்கி விட்டுருக்கு. நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஏதாவது ஐபிஓ ஓப்பனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏதாவது லிஸ்ட் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்ட்லாம் நான் ஃபாலோ கூட பண்ணல. ஸோ டிசம்பர் 11க்கு அப்புறம் தான் சில ஐபிஓக்கள் அப்படின்றது ஓப்பன் ஆகுது. இப்போ 2024 முடிய போகுது. இனி 2025 ஏதாவது ஒரு பெரிய ஐபிஓ வர்ற மாதிரி இருக்குன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற ஐபிஓ இன்னொரு 12 to 15 மாதத்துக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம், ஏன் இப்படி மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர் அப்படின்றது பெங்களூரில் இருக்குது. ஆனால் இந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணது சிங்கப்பூர். ஸோ இது ஒரு சிங்கப்பூர் கம்பெனி. இதை ஆரம்பிச்சிருக்கிறது, இதை ஓன் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தா வால்மார்ட். இப்போ இருக்கக்கூடிய அமேசான் ஆகட்டும், வால்மார்க்கெட் ஆகட்டும், இந்தியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த 2 இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மே நம்மளுது இல்லை. ஸோ அப்போ இதில் ஃப்ளிப்கார்ட் அப்படின்றது ஐபிஓவாக வந்து நிலையாக நிற்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் மேம்படும். ஏன்னா நம்மளாம் இங்கே வாடகைக்கு குடோன் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கிறது இல்லை. செஞ்சு நம்ம அப்படியே ஒரு வாடகைக்கு ஒரு கட்டடத்தை பிடிச்சி அதில் வச்சுருந்து அப்புறம் விற்கணுன்ற அவசியம் இல்லை. வீட்டிலேருந்தே கூட நம்ம அதில் விற்றுக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் பாப்புலரான எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மா பீஸ் அப்படின்றது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி என்ன லெவல் இருந்ததோ அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. போன வாரத்தினுடைய ஹையை திரும்பி பிடிக்கும் பட்சத்தில் ஒரு 1.5% பக்கம் ஏற வேண்டிய வேலை அப்படின்றது இருக்கு. 2 குட்டி ஷேர்கள் இருக்கு. இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்றது தெரியல. இந்த ட்ரைடன்ட் அப்படின்றது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். அதே மாதிரி இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். சமீபத்தில் போனஸ் கூட கொடுத்தா. அதில் இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற கம்பெனி டக்குன்னு இன்னைக்கு ஒரு 10% மேல் நோக்கி ஏறி இருக்கான். இதனால் இதை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், சரி ஓகே இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங் 50 ரூபா இருக்குது, இப்போ 30 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு 38 ரூபா வந்திருக்கான், இன்றைக்கி ஒரு 10% ஏறி இருக்கான், அப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்துருச்சுன்னா மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஸ்டாக்கை ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டுகள் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவாக 0.07% தான் வச்சுருக்காங்க ட்ரைடன்ட் அப்படின்ற கம்பெனி. ஆனால் இன்னுமே அந்த ட்ரைடன்ட் அப்படின்ற கம்பெனி P&L எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அது இன்னுமே அது ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் காமிச்சிக்கிட்டு இருக்கா. இந்த சமயத்தில் ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் அப்படின்ற ஷேர் பார்த்தோம்னு வச்சுங்க, அவனுடைய லாபம் வந்து சமீப குவார்ட்டர் வரைக்குமே ஒரு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கான். ஒரு ஃபுல் இயர் பார்த்தோம்னாலும் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கான். ஆனால் இந்த ஷேரையும் பாவம் அடிவாரத்தில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 குட்டி ஷேர்களுக்கு என்னதான் எப்போ தான் ஒரு விடுவு காலம் பிறக்கும் அப்படின்றது தெரியல. எனக்கு தெரியும் இந்த எஸ்பி கார்ட்ஸ் ஒரு நண்பர் ரொம்ப ஹெவியாக வச்சிருக்கார். இதை பற்றி பேசினாவே அவர் சிரிச்சுக்குவார். அது எதுக்குன்னா அவருடைய ப்ரெஷரை வெளியேற்றிக்கிறதுக்காக. இருந்தாலும் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்ற ஷேர் பொதுவாக அவனுடைய சப்போர்ட் லெவலில் வந்து உளுந்து கொஞ்சம் மேல் நோக்கி இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த வருஷத்தில் ஏறி இருக்கான். ஸோ இந்த முறையும் ஏறுவானா நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி 650 ரூபாயிலிருந்து 720 வரைக்கும் வந்திருக்கு. இங்கிருந்து அப்படியே ஒரு 840 ரூபா வந்துச்சுன்னா அந்த ஹெவியாக வாங்கி வச்சிருக்கிறவங்களாம் பாவம் வெளியே வருவாங்க. ஒரு ஆறுதல் பரிசு, அவன் பெருசாக 1000 ரூபாயெல்லாம் போக வேண்டாம், ஒரு ஆறுதல் பரிசு கொடுக்குற மாதிரி இந்த வருஷ கடைசிக்குள்ள ஒரு 800 ரூபா வந்துன்னா கூட மகிழ்ச்சியாக தான் இருக்கும்.
கணவன் தலையாட்ட வேண்டும் என்றால் வீட்டம்மாவின் அனுமதி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற ஷேர் நல்ல மேல் நோக்கி ஏறணும்னா அதுக்கு வர வேண்டிய ரெண்டு முக்கியமான நியூஸ். மெட்டல் பிரைஸ், ஸ்டீல் பிரைஸ் எல்லாம் விலை ஏற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வரணும். இல்லைன்னா சைனாவில் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பெருசாக செலவு பண்ண போகிறாங்க. ஸோ மெட்டல்ஸ்க்கெல்லாம் வந்து அதிகமான டிமாண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா கடன்னு இந்த டாடா ஸ்டீல் ஏறிடுவான். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற ஷேர் அந்த மாதிரி பெருசாக நியூஸ் வரமாட்டேங்குது. சமீபத்தில் கூட சைனாவில் இது மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு, டக்குன்னு ஏற்றி விட்டாங்க. அப்போ இந்த புது வருஷம் பிறகுது 2025 ஒருவேளை மெட்டல் ப்ரைஸ் எல்லாம் ஏற்றுறாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஜனவரியில் நியூஸ் வந்துச்சுனாக்கா இவனை கொஞ்சம் மேல் நோக்கி ஏற்றி பழைய ரேட் 200 ரூபா பக்கத்தில் கொண்டு வந்துட்டா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பட் இப்போ வரைக்கும் கடந்த 2-3 வருஷமாகவே 10 ரூபாய்க்கு போடக்கூடிய ஒரு கானா கோஷ்டியாக தான் இருக்குது. 10 ரூபா 20 ரூபா இறங்கிடும், அப்புறம் ஒரு 10 ரூபா ஏறும். அந்த வகையில் இப்போ கூட சமீபத்தில் 135 ரூபா வந்தான், அதுக்கப்புறம் இப்போ 147 ரூபாய்ன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்போதைக்கு இது ஒரு 10 ரூபாய்க்கு பாட்டு பாடக்கூடிய கோஷ்டியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. சைனாலிருந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா ஸ்வங்கின்னு ஒரு 20-30 ரூபாய் ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ சைனாலிருந்து நல்ல நியூஸ் வரணும்னு வேண்டிக்க வேண்டியது தான். GMDCன்னு ஒரு கம்பெனி நண்பர்களே, இந்த கம்பெனியில் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2.6% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய, நம்ம ஷேர் மார்க்கெட்லேயே ஒரு 3%க்கு மேலே 5%க்கு மேலே டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளை விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த வகையில் இந்த குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்ற கம்பெனி 2.6% டிவிடெண்ட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கா. சமீபத்தில் இந்த ஷேர் இயர் லோவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. திரும்பறக்கு முயற்சி பண்ணுறான். திரும்பி ஒரு 500 ரூபா பழைய ரேட் வந்துச்சுன்னா மகிழ்ச்சி. நிறைய நண்பர்கள் சிறிய ஷேர்களை போய் மாட்டிக்கிறாங்க. சமீபத்திலோட ஒரு நண்பர் அலோக் இண்டஸ்ட்ரி மேலே வரணும் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா அதில் ஹெவியாக வாங்கி மாட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ் முதல்ல எந்த ஒரு குட்டி ஷேராக இருந்தாலும் லாபம் செய்யக்கூடிய கம்பெனியான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அது யாரை வச்சுருந்தா தான் நம்மளுக்கு என்ன, அது நஷ்டம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. தற்போதைக்கு இயர் லோவில் வந்து விழுந்திருக்கு. பாவம், அவர் என்ன ரேட்டில் வாங்கியிருக்காருன்னு தெரியல. ஒரு எப்படி நம்மளால இது வாங்கினா மாட்டிக்கிட்ட உச்சமாக தான் இருக்கும். ஸோ எப்படி ஒரு 35 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இந்த 24 ரூபாயிலிருந்து எப்படியாவது முக்கி முனைக்கு ஒரு 35 ரூபா வந்துருச்சுன்னா மகிழ்ச்சி. நானாக இருந்தால் இந்த மாதிரி கம்பெனிலாம் போய் மாட்டிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பேன். அதுக்கு பின்னாடி யார் இருந்தால் தான் எனக்கு என்ன. ஸோ இந்த கம்பெனி மேலே வர பிரார்த்தனைகள் நண்பர்கள். இந்த சமயத்தில் தான் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், கண்ட ஷேரில் போய் மாட்டிக்கிறதுக்கு ஏதாவது லாபம் செய்யக்கூடிய பேங்க் கம்பெனிகள்லாம் நீங்கள் ஏன் யோசிச்சு பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பல அனலிஸ்ட்டு கேட்குறாங்க. டிவி போட்டு பார்க்குறோம், நியூஸ் பேப்பரை போய் பார்க்கல, ஏன் நல்லா லாபம் செய்யக்கூடிய கம்பெனிகளாக தானே நீங்கள் வாங்கணும் அப்படின்றாங்க. அந்த வகையில் இந்த கனரா பேங்க் கூட சமீபத்தில் 92 ரூபா பக்கத்தில் வந்து விழுந்தான். இப்போ நவம்பர் மாதம் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி 92 ரூபாயிலிருந்து இப்போ பார்த்தோம்னா 109 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 20% லாபம். ஒரு மாதத்தில் இவ்வளவு பத்தாதா அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. ஸோ பொதுவாக ஒரு நல்ல பங்கு கீழே வந்து உழுகிறான்னா சப்போர்ட்டில் வாங்கக்கூடிய சக்தி அப்படின்றது இருந்ததுன்னா அவன் டக்குன்னு மேலே வரும்பொழுது விற்றுட்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற பங்குகள்லாம் பயந்துக்கிட்டே இருக்கணும், இவன் ஏதாவது செய்தி வருமா அப்படின்ற மாதிரி. ஆனால் இது போன்ற நல்ல கம்பெனிகள் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மேல் நோக்கி ஏறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். 5 வருஷம் கழிச்சு வர்ற மாதிரி இருந்தால் 500% சம்பாதிப்பானுங்க. 5 மாதத்தில் மேலே வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 10% 20% சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி தான் நான் 15 வருஷமாக பார்த்துருக்கேன். சில பேர் நம்ப மாட்டாங்க, அது எப்படி விலைவாசியெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ விலைவாசி அதிகமாக இருக்குது, அதனால தான் இப்படி ஏறி ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், 2015 கூட எடுத்து பாருங்க. ஒரு இடம் லோலேருந்து 30%க்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்துருக்கான், ஒரு இடம் 20% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். 20% எப்போ? 2015. அப்புறம் 2016 ஏதோ ஒரு காரணத்தினால பெருசாக இறங்கிட்டு 25 ரூபா போயிட்டு 2018 85 ரூபாயெல்லாம் வந்திருக்கான். ஸோ இது போன்ற பேங்க் ஷேர்களை கரெக்டாக கவனித்து விளையாண்டாவே ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு வெற்றி தான். நண்பர்களே, இந்த ஜேடெக் இந்தியா அப்படின்னு ஒரு ஆட்டோ செக்டர் ரிலேட்டடான ஷேர். அந்த செக்டரில் என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 2021 வெறும் 3.5% இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 8.85% இருக்குது. ஸோ சமீபத்தில் ஒரு 2-3 மாதமாக தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு மார்க்கெட் இறங்கும் போது பெருசாக இறங்கலை. இப்போ மார்க்கெட் ஏறும்போது மேல் நோக்கி வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. தற்போதைக்கு இந்த கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட்டெல்லாம் இன்னும் நஷ்டத்துக்கு போகலை, இன்னும் லாபகரமாக தான் காமிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது இன்னொரு செய்தி.
இப்போதைக்கு மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இனி ஏதாவது ஃபெர்டிலைசர் கம்பெனிகள் மேலே ஏற்றி விடுவாங்களா, கெமிக்கல் கம்பெனியில் ஏற்றி விடுவாங்களா அப்படின்ற மாதிரி, அல்லது ரியல் எஸ்டேட் கம்பெனிகள்லாம் பழைய ஹை போய் தொடுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் இப்போ கீழே இறங்கினா கொஞ்சம் மேல் நோக்கி ஏறுது. அதனால் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி அவங்கவுங்க வாங்கி வச்ச ஷேர் மேலே ஏறுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா திடீர்னு எங்கேயாவது குண்டு போட்டாங்க நியூஸ் வந்துச்சுன்னா அப்புறம் போர்ட்ஃபோலியோ மறுபடியும் இறங்கி போச்சுன்னா அப்புறம் தாங்காதடா சாமி அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாலாஜி அமைன்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் ஏறி ஆட்டம் போட்ட பங்கு தான் இப்போ 2000 ரூபாயில் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. எத்தனை வருஷமா? 2023 2 வருஷமா தூங்கிக்கிட்டு இருக்கு. இவன்லாம் பெருசாக அவனுடைய பழைய வராட்டியும் பரவாயில்ல, ஒரு ஆறுதல் பரிசாக ஒரு 2500 வந்தால் கூட பாவம் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி வரும். அதே மாதிரி ஜிஎஃப்சி போன்ற ஃபெர்டிலைசர் கம்பெனிகள் அவனுங்களை அப்பப்போ நியூஸ் வரும்பொழுது டக்குன்னு மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்புகளாக அதுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கு. 2024 2 முறை பண்ணியிருக்கு. 3வது முறை முயற்சி பண்ணி ஆனால் பெருசாக இன்னும் ஏறல. ஸோ இந்த பழைய 260 ரூபா அப்படின்றது இந்த வருஷத்துலேயே வருமா அல்லது அடுத்தடுத்த வருஷங்களில் வருமா அப்படின்றத எதிர்பார்த்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பெருசாக இறங்கினாலும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போனாலும் மறுபடியும் அதுக்கு மேலே முயற்சி செஞ்சு மேல் நோக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே சமீபத்தில் மேலே வந்த பங்கு அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தா இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸும் அந்த செய்தியில் வருது. அதே மாதிரி எஸ்ஆர்எஃப் லிமிடெட் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் டெத் கிராஸ் ஓவர் அப்படின்னு ஆன ஷேர். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் பெருசாக ஃபால் ஆகாமல் அவனுடைய ஜூன் மாதத்தினுடைய லோ லெவல்லே ஒரு மாதிரி நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஷேர் அடுத்தடுத்த நாட்களில் என்ன ஆகும், பழைய ஹையை வந்து தொடுவானா அல்லது பழைய லோவை உடச்சி போவானா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக சென்டர் பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க நண்பர்களே, நம்மளுடைய பணத்தை எல்லாம் எப்படி முடக்கி போடுறாங்க பாருங்களேன். இந்த ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் எடுத்து பாருங்க. அவன் எப்படி கீழே போய்கிட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடி 3000 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் இப்போ 1600, ஆல்மோஸ்ட் 50% இறங்கி நம்ம பணத்தை போட்டு அப்படியே முடக்கி வச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனால எப்படி தொடர்ந்து வாங்கி வாங்கி ஏவரேஜ் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கும்பா நியூஸில் கண்டிப்பாக ஒரு 50% 70% இறங்குவான். அதுக்கப்புறம் தான் அது போய் எடுக்கணும். இன்றைக்கி கூட பார்த்தீங்களா, காலையில் எப்படி ஒரு நியூஸ் வந்துச்சு, இந்த திடீர்னு கோத்ரேஜ் கன்சியூமர் நல்ல கம்பெனி தான், அவனுடைய சேலஞ்சிங் என்விரான்மெண்ட்லி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்றான். பட் இருந்தாலும் கண்டிஷன் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு டக்குன்னு 8% கிராஸ் ஆகிறான் பாருங்க. அதனால் ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து அவன் எப்போ கிராஸ் ஆகிறான். இப்போ கூட சமீபத்தில் ரிலையன்ஸ் ஒன்று கிராஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிராஸ் ஆகி கீழே வந்து கிடந்தது. அப்படியே எல்லாம் மேல் நோக்கி ஏறானு. ஸோ நம்மகிட்ட எது பெருசாக பணம் இல்லை. ஸோ நல்ல லாபம் பண்ணக்கூடிய பங்காக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு இருக்கும்பொழுது தான் வாங்கணும். ஸோ நல்லா மேற்கொண்டு எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ ஷேர் மார்க்கெட் இறங்கவே இறங்காது, மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கும், அதுக்கு எண்டே கிடையாது, முடிவே கிடையாது, மேலே வானத்துக்கே போய் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. என்னைக்காவது எவனாவது ஒருத்தர் குப்புன்னு நியூஸ் கொடுத்தான்னா மறுபடியும் கீழே இறங்கி அப்புறம் மறுபடியும் ஏறக்கூடிய வாய்ப்பு தான் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமே ஒழிஞ்சு ஏறிக்கிட்டே இருக்காது. இப்படி தான் எல்லாரும் கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ரயில்வே துறை இறங்கவே இறங்காது, டிஃபென்ஸ் இறங்கவே இறங்காது, எல்லாத்துக்கும் சேர்த்து அப்புறம் ஒரு நாள் ஆப்பு வச்சான் பார்த்தீங்களா. ஸோ பெரும்பாலும் நல்ல ஷேரில் நல்ல லோ ரேட்டில் வாங்க முயற்சி செய்கிறதா காமன் மேனுக்கு ஒரு நல்ல அடையாளம். அது மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு நல்ல கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்களா, கேஸ்ட்ராலாம் 3.25% டிவிடெண்ட் கொடுக்குறான். அப்போ இவன் சமீபத்தில் என்னன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 190 ரூபா பக்கத்தில் வந்து விழுந்தான். அதாவது மே மாதத்தினுடைய லோ லெவலில் 190 ரூபா பக்கத்தில் விழுந்தவன் அசால்ட்டு இப்போ 220 ரூபா. இவன் மட்டும் 220 ரூபாயில் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஒரு 300 ரூபா பழைய ரேட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். வரலாறில் எழுதிடுவாங்க, டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிக்கக்கூடிய குதிரை. அவனுங்கெல்லாம் எப்போ இறங்கினாலும் இறங்கினதுக்கப்புறம் மெதுவாக தான் ஏறுவாங்க. அது வரைக்கும் டிவிடெண்டை வாங்கிட்டு உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வரலாறில் எழுதிடுவாங்க. ஸோ சாதாரண மனுஷன் தொடர்ந்து பணத்தை போட்டு ஏவரேஜ் பண்ணி வாங்குறதுக்கு பணம் என்பது அவைலபிலிட்டி இல்லை. அதனால் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்பெல்லாம் கிராஷ் ஆகி திடீர்னு லோனில் வந்து உழுகிறானோ அப்போ பிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.